صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்கள், நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு அல்லாஹுடைய அஸ்ரார்களை சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹுடைய ஸாத் சிஃபாத், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அட்ரஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதில் ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், நம்முடைய ஷேகுமார்கள் எப்பொழுது அல்லாஹை நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தார்களோ, மொத்த நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும், நமது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் சேர்த்து நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டார். ஒரு டாக்டர்கிட்ட போனோம், அவர்கிட்ட போய் நம்ம உடல் சம்பந்தமாக கேட்கலாம். ஜி சார் வீடு கட்டணும், ஒரு நல்ல மேப்பாக போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. கேட்கலாமா? என்ன சொல்லுவார்? டாக்டரா? இன்ஜினியர் தான் போட்டு கொடுப்பார். இப்போ டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவார்? இன்ஜினியர்கிட்ட போப்பான்னு சொல்லுவார். இன்ஜினியர்கிட்ட போனோம், அவர்கிட்ட போய் சார் 4 நாளாக வயிற்று வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்போ அவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? டாக்டர்கிட்ட போவான்னு சொல்லுவார். என்ன டாக்டர் நினச்சியா சொல்லுவாரா இல்லையா? ஜி ஒரு வக்கீல்கிட்ட போய் கேட்டீங்க, சார் எங்கள் வீட்டில் கல்யாணம், 1000 பேருக்கு சோறாக்கணும், ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. கேஸ் போட்டுருவோம் மேலே. என்ன லூஸுன்னு நினச்சியா? அவர் சொல்லுவார், எங்கே சார் போகணும்? பண்டாரிட்ட போ, சமையல்கார்ட்ட போ. சமையல்கார்ட்ட போய் சார் ஒரு கேஸ், முக்கியமான கேஸு, நீங்கள் தான் வாதாடி கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சுதான் கேஸ் தான் நமக்கு தெரியும், கேஸ்லாம் நமக்கு தெரியாது. எனவே ஒத்துக்குவார் அவர். ஏன்? அவரவர்களுடைய துறையில் மேலானவர், அடுத்த துறையில் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. என்னவா? ஆனால் ஒரு துறை இருக்கு, அந்த துறையில் நீ தேர்ச்சி பெற்றுவிட்டால் எல்லா துறையும் உனக்கு லேசாக, எல்லாமே உனக்கு கைவசம் வந்துடும். சரி, எல்லாமே உனக்கு ரொம்ப லேசாக்கிறான்ல. அந்த ஒன்றை மட்டும் நீ பிடிச்சிக்கிட்டா போதும்.
यार तेरा है तो तेरी है ये सारी कायनात, यार तेरा है तो यार तेरा है तो तेरी है ये सारी कायनात, सबको अपना करने वाले उनको अपना करके देख, सबको अपना करने वाले उनको अपना करके देख. நேசன் உனக்குரியவனாக ஆகிவிட்டானேயானால், அந்த காதலன் உனக்கு சொந்தக்காரனாகிவிட்டானேயானால், யாருடைய கைவசம் இந்த மொத்த உலகம் இருக்குதோ அவனை உன் கையில் நீ வைத்துக் கொண்டால் மொத்த உலகம் உனக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும். எல்லாவற்றையும் வசப்படுத்த வேண்டும் என்று எண்ணக்கூடியவனே, எல்லாவற்றையும் தனது கட்ட நினைப்பவனே, எல்லாவற்றைக்கும் நண்பனாக ஆக வேண்டும் என்று நினைப்பவனே, நீ அவனே உன் நண்பனாக்கிப்பார். सबको अपना करने वाले उनको अपना करके देख. यार कामिल हैदराबादी आमिर नायक சொல்றாங்க, पाना है तो उसको पाना है. आमिर करीमी नायक रहमतुल्लाह अलैह. पाना है तो उसको पाना है, फिर उनसे सभी कुछ पाना है. நீ பெறுவதாக இருந்தால் அவனை பெற்றுக்கொள், பின்பு அவனை வைத்து அனைத்தையும் பெற்றுக்கொள். पाना है तो उसको पाना है, फिर उनसे सभी कुछ पाना है. अल्लाह जहाँ है सब है वहाँ, बोलो अल्लाह जहाँ है सब है वहाँ. क्या चीज जुदा है क्या बोलो, अल्लाह जहाँ है सब है वहाँ. अल्लाह எங்க இருக்கிறானோ எல்லாமே எங்க இருக்கு. எந்த வஸ்து அவனை விட்டு தள்ளி இருக்கிறது. अल्लाह जहाँ है सब है वहाँ. क्या चीज जुदा है क्या बोलूं, मुझ जैसे बुरे पर बाबे करम. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த வஸ்துவை நாம் நமதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், இதை வைத்து காரியம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். காசு நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னா அதை வச்சு எதையுமே சாதிக்கலாம். பதவி வந்துருச்சுன்னா எதையுமே செய்யலாம். உயர்ந்த படிப்படிச்சா எதையுமே செய்யலாம். ஒன்றும் நீ செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் தன்னிடம் இருக்கும் ஏதாவது ஒரு திறமையை காட்டி பெருமை அடித்துக் கொள்கிறார். நாம எதுக்கு பெருமை அடிக்கணும்? மௌலாவை கூட வச்சு அதை வச்சு பெருமை அடி. ஏன்னா எதை கொண்டெல்லாம் இவர்கள் பெருமை அடிக்கிறார்களோ விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு காசை வைத்து பெருமை அடிக்கிறார், போயிடும். வீட்டை வைத்து பெருமை அடிக்கிறார். இந்த வீட்டை பாருங்க, என்ன அழகாக கட்டியிருக்கிறேன், இவ்வளோ காசு செலவு பண்ணேன், இதுக்கு இவ்வளோ பண்ணேன், அதுக்கு அவ்வளோ செஞ்சேன், இதுக்கு இந்த காசு ஜி இதெல்லாம் அப்படி செஞ்சேன் பாருங்க, இவ்வளோ அழகான வீடு. எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்? அழகான வீடு தான், கண் கவரக்கூடிய வீடு தான். அதனால ஒரு வீட்டுக்கு நடுவில் புதைச்சிருவாங்க. காடு மாதிரி வளர்ந்துருக்கு கபரஸ்தான், அங்கே கொண்டு வச்சுருவோம். இவ கஷ்டப்பட்டு கட்டினார்ப்பா, ஒரு 4 நாளைக்கு வச்சுருந்து அப்புறம் கொண்டு போய் வைக்கிறான் அப்படின்னு யாராவது இது வரைக்கும் வச்சுருக்காங்களா? கொண்டு போய் ஜி எதையை வைத்து நீ பெருமை அடித்தாயோ உதவாது, 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 ஒன்றுக்கும் உதவாது, எதுக்குமே உதவாது. உன் பதவி எம்எல்ஏ, எம்பி, முதல்வர் ஜி இது வரைக்கும் மூச்சு நிற்கிற வரைக்கும். மூச்சு நின்னா சபை ஊர்வலம், சவம் பேச்சு. கர்த்தன் பிரிந்தீர் செத்த சவமாச்சு, காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு. எத்தனை பேர் நின்று கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டையல்லோ இது, சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூச்சக்கையிட்டு இனி பாரடா. எத்தனை பேர் என்று கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டையல்லோ. குணவடி எப்போ படிக்கிறான்? கர்த்தன் பிரிந்தேடில் செத்த சவமாச்சு,
காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு. எத்தனை பேர் என்று கூக்குரல் இட்டாலும் எட்டாது போய்விடும் செத்த சவம் கட்டையல்லோ இது சூத்திரப்பாவை கையிறற்ற வீழும் முன் சூச்ச கயிற்றினை பாரடா. ஏமா சூத்திரப்பாவை உடம்பு சொல்கிறாங்க, பாவைன்னு பொம்மை. இந்த பொம்மையில் உயிர் இருக்கிற உள்ள நீ அல்லாவை பிடிச்சிக்கோங்கிற. அது நின்று போச்சுன்னு சொன்னால் எத்தனை பேர் சேர்ந்து கூக்குரலிட்டாலும் தம்பி உள்ள கடிச்சு. மனைவி அழுக, பிள்ளைங்க அழுக, பொண்டாட்டி அழுக, புருஷன் அழுக, பிள்ளைங்க எல்லாம் அழுக அழுக கொண்டு போய் உள்ளே வச்சு திணிச்சு பாத்தியா ஓதிட்டு வந்து உட்காந்து சாப்பாடு திங்க ஆரம்பிச்சோம். என்னவை எல்லாம் உட்காந்து விருந்து சாப்பிடுவாங்க, உடனே மறந்துடுவாங்க. அந்த கத்திரிக்காய் 2 போடுங்க. நேற்று அங்கே ஜனாதா இருந்திருக்கும், அங்கே வச்சு சாப்பிட்டா வச்சுருப்பாங்க. இந்த தால்ச்சாக்கில் ஒரு மாங்காய் இருக்கா பாருங்க, நேற்று அழுதுகிட்டு இருந்தா அதெல்லாம் போச்சுங்க, மாங்காய் கொஞ்சம் பிடிக்கும். நேற்று இந்த அழுகு அழுதுகிட்டு இருந்தா உள்ள வச்சதோட மாறிடுச்சு. எங்கள் உமாவுக்கு மாங்காய் பிடிக்கும், ஆனால் நான் 2 மாங்காய் தின்னுக்கிறேன். இணைஞ்சிங்களா? இதுதான் பாய் துனியா, இதுதான் உலகம். இதுக்கு ஆசைப்படுறாங்க. மௌலா என்பது கவனம் செலுத்து, அல்லாஹ் என்பது கவனம் செலுத்து. அப்போ ஷேகுமார் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இருக்கு. நீ டாக்டருடைய சீட்டை கொண்டு போய் இன்ஜினியர்கிட்ட காட்ட முடியாது, இன்ஜினியர் சீட்டை கொண்டு போய் வக்கீல்கிட்ட காட்ட முடியாது, வக்கீல் சீட்டை கொண்டு வந்து பண்டாட்ட காட்ட முடியாது, அவர்கிட்ட வாங்கினதை கொண்டு போய் நீ மளிகைக்கடைக்கார்ட்ட காட்ட முடியாது, எலக்ட்ரிஷியன்கிட்ட காட்ட முடியாது, எல்லாம் வேறு வேறு. ஆனால் ஷேகநாயகம் கொடுத்த சீட்டை கொண்டு போய் டாக்டர்கிட்டையும் காட்டலாம், அங்கே போனாலும் டாக்டர் மாறிடுவார். இன்ஜினியர்கிட்ட காட்டலாம், எலக்ட்ரிஷியன்கிட்ட காட்டலாம், பிளம்பர்கிட்ட காட்டலாம், கொத்தனார்கிட்ட காட்டலாம், அதிகாரிகிட்ட காட்டலாம், முதல்வர்கிட்டையும் காட்டலாம், முன்னாடி இருக்கிறவங்க பிச்சைக்காரர்கிட்டையும் காட்டலாம். அப்படியாப்பட்ட இல்மு ஞானம் நம்ம கொடுத்துட்டாங்க. இது எங்கேயும் வேலை செய்யுது. அப்படியேப்பட்ட இல்மு எஜமா நம்ம கொடுத்துட்டோம். எங்கேயுமே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜி எஜமாவோட இல்மு இங்கே பொருந்தது அங்கே பொருந்தலையே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். நீங்கள் சகா நீங்கள் கொடுத்த இல்மு எல்லாருக்கும் டாக்டருக்கு மட்டும் பொருந்த மாட்டேங்குது, ஏன் தலைகீழ நிற்கிது, அவங்க நாஃபியா தெரிகிறாரு, லாரா தெரிகிறாரு. அந்த இல்மு டாக்டருக்கும் பொருந்தும், ஜி தெருவுக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கும் பொருந்தும். ஷுஹூத் நசரே ஷுஹூத். உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு எதுமா சொல்லி கொடுத்துட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு போய் எங்க வேணா அப்ளை பண்ணிப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா மௌஜூத இல்லல்லாஹ், லா மஷ்ஹூத இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ், லா மஅபூத இல்லல்லாஹ். ஆஸ்மான் ஜமீன்ல எங்க வேணா கொண்டு போய் அப்ளை பண்ணாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் மிகச்சிரும், இந்த வஸ்து கீழே போயிடும். இதே ஒரு தட்டிலும் மொத்த வானபூமி ஒரு தட்டிலும் வைத்தாலும் களிமா மிகைத்து விடும் என்று அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ்ல வருது. என்ன அர்த்தம் இருக்கு? அத்தனையும் களிமா தூக்கி சாப்பிடும், களிமா ஒன்றும் இருக்காது. விளைஞ்சுங்களா? நான் பீர்பாக்கிட்ட சொன்னேன், உனக்கு எந்த கவலை உன் கல்விலே போட்டு வாட்டினாலும் ஷேகுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் தூக்கிட்டு வந்துடு. ஒன்றும் முராகபா செய், 2வது முஷாஹதா செய், 3வது முதாக்கரா செய். இந்த 3லே உனக்கு தீர்வு கிடைத்து விடும். மனைவி உன் பேச்சை கேட்க மாட்டாங்க. எது சொன்னாலும் மாறு செய்கிறாங்க, பேச்சு கேட்கறது இல்லை. தீட்டுவா 3 ஆயுதங்கள் இருக்கு. ஜி ட்ரீட்மெண்ட் 3 ட்ரீட்மெண்ட் இருக்கு. முராகபா, முஷாஹதா, முதாக்கரா. டாக்டர்கிட்ட போனோம், கையில் காயம், ஜி என்ன சொல்லி ஒரு ஆயில்மெண்ட் கொடுப்பாரு, தலைவர் நேரடி அப்ளை ஒரு மாத்திரை கொடுப்பாரு, ஒரு ஊசி போடுவார், 3 இருக்குல்ல அது மாதிரி இங்கே 3 செய்தி. இந்த 3 அப்ளை பண்ணி பாருங்க, நல்லா போயிடும். இந்த பிரச்சனையும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இந்த வியாதிக்கு இல்லை, எல்லா வியாதிக்கும் இதான் மருந்து. இந்த பிணி கொண்டு அந்த பிணிக்கில்லை என்று இல்லா மருந்து, இது இந்நேரம் விற்குது இந்நேரம் விற்காது என்று இல்லா மருந்து. நமனை விரட்ட சைத்தான், நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது
நாகூர் தர்பாரிலே அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பத பூமியிலே. அது நாகூர் தர்பார்லன்னு சொல்ல, விற்கிறது ஹோல்சேல் ஏஜென்ட் அவங்க தான், ரிட்டைல் வந்து ஒரு ஷேக் தான். உங்களுக்கு ஒரு சோப்பு வேணும், என்ன சோப்பு? ஆமாம் சோப்பு. மேனுஃபேக்சரிங் யாருங்க? கோத்ரேஜ் கம்பெனி. கோத்ரேஜ் கம்பெனி. ஆமாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹமாம் சோப் வேணும்னு சொன்னால் நீங்கள் அதில் போய்ட்டு ஆன்லைனில் தேடி பார்த்து அதில் சிஇஓ, இன்டர்நேஷ்னல் சிஇஓ எங்கேன்னு பார்த்து மிஸ்டர் புண்டலிக்கா மண்டலிக்கான்னு போட்டிருக்கோம், உங்கள் பேரே வாயில் நுழையாது. அவன்கிட்ட போனால் சார் எனக்கு ஒரு ஹமாம் சோப் வேணும் சார் அப்படி சொல்லுவோம். ஹோல்சேல் ஏஜென்ட்டா? எந்த ஊர் சார் நீ? சுந்தர் பிச்சையா? நீங்கள் தான் ஸ்ரீக்கு தான் சிஇஓவா? ஒரு ஹமாம் சோப்பு எந்த ஊர் நீ அப்படின்னு. தேரழந்தூர். எந்த தெரு? பக்கத்தில் பொட்டி கடை இருக்கா? இருக்கு, போய் கேளு. இல்லைன்னா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, ப்ரொடக்ஷன் அங்கே வரைக்கும் வந்திருக்கும். பக்கத்தில் பொட்டி கடை இருக்கா? இருக்குது சார், அங்கே போய் கேளு. சப்ளை இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, அது தமிழ்நாடு ஏஜென்ட்டே மாற்றிடுறேன். ஏன் தேரழந்தூருக்கு ஹமாம் சோப் போகலாம் என்ன போய்? அப்போ ஹோல்சேல் ஏஜென்ட் அவங்க தான், அவங்க கொடுத்துருக்காங்க, இங்கே தான் வாங்கணும். நீங்கள் அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா ஜி? இந்த பிணிக்குண்டு அந்த பிணிக்கில்லை என்று சொல்லா மருந்து, அது இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காது என்று இல்லா மருந்து. நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்பாரிலே, அஜ்மீர் தர்பாரிலே, பகதாத் தர்பாரிலே, மதீனா தர்பாரிலே, அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் உன் குருநாதர் பத பூவி. ஓ ஷேக்கிட்ட தான் நீ வாங்கலாம், அங்கே போய் கேட்க. குருநாதர் பத பூவிலே ஜி. ராத்து சிஃபாத்து ராத்து ராத்து ஜபரூத்து லாஹூத்து மகாமை தந்திடுமா மருந்து, இது தன்னை அறிந்து தன் தலைவனை அறிந்திடும் தன்னிகர் இல்லா மருந்து. ராத்து சிஃபாத்து ஜபரூத்து லாஹூத்து மகாமை தந்திடும் மருந்து, இது தன்னை அறிந்து தன் தலைவனை அறிந்திடும் தன்னிகர் இல்லா மருந்து. அது என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அந்த மருந்து உன் ஷேக்கிட்ட தான் நீ வாங்க. அந்த மருந்தை நீ வாங்காமல் உட்காந்து தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கு. கவலைகளுக்கு மேல் கவலை, பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, துன்பங்களுக்கு மேல் துன்பம். பீர்பாயில் சொன்ன 3 வஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்காங்க ஷேഖமாவுக்கு. ஒன்று வந்து முராகபா, முஷாஹதா, முசாக்கரா. சமயமா கவி? ஜன்னல்லாம் மூடி வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் திறந்து வச்சா காற்று வருங்க. ஏவா விடுங்க விடுங்க, கொஞ்சம் வெக்கையாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. சரி விடுங்க விடுங்க விடுங்க. சரியாவா? தண்ணி விடுங்க. சலாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா விளஞ்சா ஜி? மனைவி உன் பேச்சை கேட்பதில்லை, அவங்கள திருத்தணும். என்ன செய்யணும்? முதல்ல முராகபா, ஃபஜர் தொழுது ஸலவாத் தொழுது உட்காந்துக்கணும். ரப்பே மனைவி தசவரில் கொண்டு வாங்க. யா அல்லாஹ், எனக்கு பிரச்சனை தருகக்கூடியவராக நான் கருதுகிறேன், அவங்கள நீங்கள் வந்து மாற்று. மனைவியுடைய ஹயாத்து ஒன்று, கண்ணை முடிக்கணும். கண்ணை மூடி தசவூரில் கொண்டு வந்துடணும். ஹயாத்து ஒன்று, அவங்க அசல்ல மையத்து, அவங்களுக்கு சுய இல்மு இல்லாதவர்கள், அறிவிற்றவர்கள். அவங்க அறிவு நீ கொடுத்தது, நீ இல்மு கொடுக்காம சிந்திக்க முடியாது. இராதா நீ கொடுத்தது, நீ நாடாமல் அவங்க எதையும் நாட முடியாது. ஜி, என் பேச்சை கேட்க வேண்டும் என்று நீ நாடிவிட்டால் கேட்பார்கள், கேட்க வேண்டாம் என்று நாடிவிட்டால் கேட்க மாட்டார்கள். இப்போ இராதா உன் கையில் இருக்கு. நாட்டம் உன் கையில் இருக்கு, நீ நாடாமல் அவங்க நாட முடியாது. இப்படி கொண்டு வா. யா அல்லாஹ், அவருடைய சொல்
கலாம் உன்னுடையது. அவங்க ஊமை தான். யா அல்லாஹ் என் மனைவியுடைய பார்வை உன்னுடையது, அவங்க கேட்குற தன்மை உன்னுடையது. அவங்க உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்க கை கால்கள் நீ ஆட்டாமல் ஆடாது. இப்படி அவங்கள பற்றி ஒரு அரை மணி நேரம் தசவூர் செஞ்சு அல்லாட்ட முறையிடு. இதுக்கு பேர் என்னங்க? முராகபா. ரெண்டாவது என்னங்க? முஷாஹதா. இப்போ எந்திரிச்சு வெளியே போகிறீங்க, மனைவி சாயா கொண்டு வர்றாங்க. இப்போ அதே நசரில் பார்க்கணும். மொலா உஜூது ஒன்று தான், சிஃபாத்து ஒன்று தான், பால் ஒன்று தான். எப்போ பார்த்தா அதே நசரில் பாருங்கள். அந்த பார்வை அப்படியே மாற்றிடுமில்ல. நீ சாதாரணமாக அவங்கள மனைவி என்று பார்ப்பதற்கும் மௌலாவுடைய தஜல்லி என்று பார்க்கறதுக்கும் கோடி வித்தியாசம் இருக்கு. அப்படியே அவங்கள மாற்றிடும். ரெண்டாச்சு. மூணாவது என்னங்க? முசாக்கரா. எப்பவும் மனைவிட்ட பேசினாலும் அல்லாவை சம்மந்தப்படுத்தி பேசு. சாயா கொண்டு வந்தாங்க, அம்மா சாயாவை கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்லை இல்லை, நீ சாயா போட்டு அல்லா போட வச்சானா? இல்லை, அல்லா தான் போட வச்சான். அப்படி சொல்லு. இப்படியும் அல்லா பற்றி லிங்க் பண்ணிட்டே இருங்களேன். அல்லாவுடனே அவர்களுடைய கல்பை சம்பந்தப்படுத்தி கொண்டே இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கல்பை உங்கள் கல்போடு சம்பந்தப்படுத்திடும். பெண்கள் இருக்கிறீங்க, உங்கள் கணவர் உங்கள் விருப்பப்படி நடந்துக்கிறது இல்லை, அவங்களுடைய சில பழக்க வழக்கங்களும் பிடிக்கல, என்ன செய்யணும்? சண்டை போட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. முராகபா செய்யுங்க. கண்ண முடிய மௌலாட்ட அழுகுங்க. மௌலா, என் கணவரை படைச்சது நீ, அவர் கல்பை படைச்சது நீ, அவர் ரூஹை படைச்சது நீ, அவரை வாழ வச்சுட்டுக்கிறது நீ, அவர் மூச்சை ஓட வைக்கிறது நீ. நான் என்ன கொடுத்தேன்? என் கணவருக்கு ஒன்றுமே கொடுக்கல. என் கணவருடைய கண்ணு நீ கொடுத்தது, காது நீ கொடுத்தது, மூக்கு நீ கொடுத்தது, பல்லு நீ கொடுத்தது, ஹார்ட் நீ கொடுத்தது, நுரையீரல் நீ கொடுத்தது. எதாவது மனைவி கொடுத்தாங்களா? ஜி, எல்லாமே நீ கொடுத்தது, உன் கண்ட்ரோலில் இருக்கு. நீ எப்படி அதை இயங்க வைக்கிறாயோ அப்படித்தான் இயங்குவார்கள். அவன் கல்பு உன் கையில் இருக்கு, நீ தான் இயங்க வைக்கிற எஜமானே. நீ நாடாம என்னடா ஆட முடியாது. அதனால என் கணவரை நீ மாற்றியதல்ல. ருஜு. இதுக்கு பேர் என்னங்க? முராகபா. ரெண்டாவது என்னங்க? கணவரை கண்ணில் பார்க்கணும். முஷாஹதா. யா அல்லாஹ், இந்த சூரத்தில் முத்தஜல்லியா இருப்பவன் நீ தான், அவர்களோட மாற்றத்தை கொடுத்துறல்லா அப்படின்னு சொல்லி அவர்களிலே மௌலாவை ஷுஹூது சேரும். ஹக்க ஜாஹிர் பசூரத்து ஷை. இதுக்கு பேர் என்னங்க? முஷாஹதா. மூணாவது என்ன? முதாக்கரா. எப்போ அவர்கிட்ட பேசுகிறது அல்லாஹ்வை சம்மந்தப்படுத்தி பேசுங்க. காலையில் எழுந்ததுலேருந்து எந்திரிச்சு போங்க, அல்லாஹ் நம்மளுடைய ஹயாத்தை எழுப்பி வச்சான், அவங்க ஒரு செஞ்சான் சொல்லுவாங்க, நீ பள்ளியாசுக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ்வை சம்மந்தப்படுத்தியே பேசுங்க. சாயா கொண்டு கொடுத்தாலும் பிஸ்மில்லா, அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு சாயா போட நசீபாகணும், நீங்கள் பிஸ்மில்லான்னு குடிங்க அப்படின்னு அன்பாக பாசமாக அல்லாஹ் நினைவுறுத்திக்கிட்டே இருங்களேன். அந்த கணவருடைய கல்பை அல்லாஹ் தஆலா நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க, நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவோம். உன் பிள்ளை உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானா? எங்கேயாவது போய் தாயத்து போடுங்க, சண்டித்தனம் பண்ணுறான். ஜி, ஒரு பேச்சு கேட்கறது இல்லை ஜி அப்படின்னு போய் உலமாக்கள் ஓதி பார்க்க தேவையே இல்லை. நீ அந்த பிள்ளை தசவூரில் கொண்டு வாங்க. யார? இந்த குழந்தை கொண்டு வந்து, ரப்பே இந்த பிள்ளையை நீ தான் கொடுத்த, உன்னுடைய பகுதி, நீ கொடுத்த பிச்சை, வாழ வைக்கிறது நீ கொடுத்து. அப்படியே அந்த யா அல்லாஹ் இந்த பிள்ளையுடைய அறிவு நீ கொடுத்தது, இல்மு நீ கொடுத்தது, அப்படியே அதை மாற்று, அது சிந்தனையை முன்பக்கம் திருப்பு அப்படின்னு முராகபா. அல்லாட்ட அழுது கண்ணீர் வெடிச்சு அல்லாட்ட கேளுங்க. பையனை பார்க்கும் போதெல்லாம் அல்லாவோட ஷுஹூத் செஞ்சு பாருங்க, நசரில் பாருங்க. பையன்கிட்ட பேசும் போதெல்லாம் முதாக்கரா செய்யுங்க. தம்பி தொழுதையா? அல்லாவோட உன்னோட தொழுதியா? சாப்பிட்றேன், யார் கொடுத்த சாப்பாடு? சாப்பாடு கொடுத்தவன் யாரும் இல்லை, சொல்லிட்டு சாப்பிடுப்பா. மீன் கொடுத்தவன் யாரும் இல்லை, அந்த மீனை செரிமானமாக்கியவன் யாரும் இல்லை. கோழி கொடுத்தவன் யாரும் இல்லை, அதை உள்ளுக்குள்ள கொண்டு போய் ஆபத்து இல்லாமல் கொண்டு போவன் யாரும் இல்லை. உங்க பையன் கோழி சாப்பிட்றான், அவனோட முதாக்கரை செய்யுன்னு சொல்ல வர்ற. தம்பி கோழி சாப்பிட்றையே, அது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அது நல்லதாக்குறதும் அல்லாதான், கெட்டதாக்குறதும் அல்லாதான். அதனால நீ கோழியை இலாகாக்காத, கோழி நன்மை தரும் தீமை தரும் நினைக்காத அப்படின்னு நினைவுபடுத்தணும்னு சொல்ல வர்ற. அவங்க பிள்ளைகள்கிட்ட அல்லாஹ்வை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். வீட்டு விட்டு வெளியே போகிறாங்க, தம்பி ஃபியாமான் இல்லா, அல்லாஹ்வோட தவக்குள்ள போப்பா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அல்லாஹ் அல்லா திக்ரோட போப்பா, வண்டி கொடுத்துட்டு போறியே, அல்லாஹ் நினச்சிக்கிட்டு போப்பா, ஹவுது கலிமத்தில் ஓது அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடிட்டு போப்பா, சாயந்தரம் வந்தையா தொழுது முதல்ல தொழுவுப்பா, அசர் தொழுவு,
அப்படின்னு அல்லாஹ்வை நினைவுறுத்திக்கிட்டே இருங்க. இதுக்கு பேர் முதாக்கரா. உன் மனைவிக்கு அல்லாஹ்வை நினைவுறுத்தி கொண்டே இரு. உன் மனைவி உன்னை விட்டு பிரிய மாட்டால் அல்லாஹ் தஆலா அவங்க கல்புக்கு மத்தியில் அன்பை போட்டு விடுவார். உன் கணவருக்கு அல்லாஹ்வை நினைவுறுத்தி கொண்டே இரு, அல்லாஹ் அந்த அன்பை போட்டு விடுவான். உன் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பற்றி சொல்லிக்கிட்டே இரு. அல்லாஹ் நான் யார், அல்லாஹ் பற்றி நினைவுறுத்திக்கிட்டே இரு. அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் தான் கொடுத்தான். ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட வீட்டை சும்மா நான் தர்றதில்லை. சாக்லேட் யாருமா கொடுத்தா, அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொன்னதான் கொடுக்குறது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமல் சாக்லேட் வாயில வைக்காதுங்க. எது கொடுத்தாலும் அல்லாஹ் நினைவுறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைங்க கடைசி வரையிலேயும் தாய் தந்தையின் மேல் உயிரையே வைத்திருக்கக்கூடிய பிள்ளையாக இருப்பார். நீ யார்ட்டையும் பார்த்து அண்ணன் தம்பிக்கு தான், உங்கள் அண்ணன் வந்து பேச மாட்டேங்கிறார், தம்பி பேச மாட்டேங்கிறாங்க, சண்டையாக இருக்கு. என்னவை குடும்பத்தில் ஒருத்தர் பகையாக இருக்கிறாங்க, ஒன்றும் செய்ய தேவையில்லை. யார் உன்னிடம் பகையாக இருக்கோ கல்பில் கொண்டு வா, முராக்கபா செய். ரப்பே எங்கள் அண்ணன் என்கிட்ட பேச மாட்டுறாரு, அவருடைய இல்மு நீ கொடுத்தது, அவரை நீ தான் படைச்ச, அவருடைய அறிவு நீ கொடுத்தது, அவர் கல்பு நீ தான் உண்டாக்குன, கல்பு உன் கையில் தான் இருக்குது, நீ நினச்சா ஒரு நிமிஷத்தில் மாற்றலாம், அந்த கல்வை மாற்ற அல்ல எங்கள் மேலே பிரித்து உண்டாக்குன்னு ஒன்று முராக்கபா, ரெண்டாவது முஷாஹதா, மூணாவது முதாக்கரா. இதை செய்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தான் கொடுக்கும். டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உட்காருங்க, டெய்லி ஃபேஸ் பண்ணுங்கள் பிரச்சனையை. இன்றைக்கி காலையில் எழுந்து உட்காந்துட்டீங்க, இன்றைக்கி என்ன வேலை இருக்குது, இன்றைக்கி டாக்டர்கிட்ட போகணும், பல் டாக்டர்கிட்ட போகணும், அப்புறம் இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போகணும், இன்றைக்கி ஆஃபீஸருக்கு போகணும். சரி யா அல்லாஹ், பல் டாக்டரில் ஐநா இருப்பன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, அவருக்கு இல்மு கொடுத்தது நீ தான், கரெக்டான பல்ல பிடுங்காம அடுத்த பல்ல பிடுங்கினா வம்பு. யா அல்லாஹ், அவருக்கு வந்து சரியான இல்மு கொடுத்து எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு அறிவு கொடுக்குறது நீ தான் அப்படின்னு டாக்டரை கொஞ்சம் முராக்கபா செய்யுங்க. போனோன்னா டாக்டரில் முஷாஹதா செய்யுங்க. தெரிஞ்சுங்களா? மாத்திரை பார்த்தோன்னா முதாக்கரா செய்யுங்க. மாத்திரையிலே முதாக்கரா செய்யுங்க. மாத்திரை வந்தோடனே மாத்திரை நீ மாத்திரை, நீ நன்மையும் செய்ய முடியாது, நீ தீமையும் செய்ய முடியாது. மாத்திரை நீனா எங்களை ஏமாத்துற, நீ நன்மை செய்வது போன்று என்னை ஏமாத்துற, இல்லவே இல்லை. நான் மாத்திரை கேட்டு பிஸ்மில்லா அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ ஹுவஸ் ஸமீஉல் அலீம் லா நாஃபிய வலா ضار இல்லல்லா அப்படின்னு சொல்லி வாயில போடுங்க. அல்லாஹ் ஷாஃபின்னு உள்ள போடுங்க. மாத்திரையிட்ட பேசுங்க. அந்த மாத்திரை உங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் செய்யாது, அதுலேருந்து நன்மை அல்லாஹ் தான் செய்யும். இந்த பயிற்சி எடுத்துக்கோ. காலையில் உட்காந்தியா அன்றைய ஒரு நாள் பொழுது நீ என்ன செய்வேயோ அத்தனையுமே சிந்தனையில் கொண்டு வந்து முராக்கபா செய்யும். அப்புறம் அந்த பிரச்சனை உனக்கு முன்னால் வருகிற பொழுது அதை ஃபேஸ் பண்ணும்போது முஷாஹதா செய்யும். நிஜமா வக்கீல் சாப் இருக்கிறாங்க, இனி கோர்ட்டுக்கு போகணும், யா அல்லாஹ் இந்த பிரச்சனை இவரில் நீ தான், வக்கீலில் நீ தான், கோர்ட்டில் நீ தான், நீதிபதியில் நீ தான், எதிர்கட்சியில் நீ தான், ரப்பே கருணை காட்டு அப்படின்னு முராக்கபா செய்து போங்க. நீதிபதி பார்த்தோன்னா மௌலா நீ தான் திருப்பளிப்பவன், மாலிக் யௌமுத்தீன் நீ தான், மாலிக் யௌமுத் துனியாவும் நீ தான். யௌமுத்தீன் மறுமை நாள் நீதிபதி நீ மட்டும் இல்லை, துனியா நீதிபதி நீ தான். நீ தான் சூரத்தில் இருக்குன்னு பாருங்க. அவர் ஒன்று பாசமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே டோட்டலாக எல்லாம் மாற்றிடுவான். இப்போ இந்த 3 தாரக மந்திரங்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒன்று வந்து முராக்கபா, ரெண்டாவது முஷாஹதா, மூணாவது முதாக்கரா. இந்த 3ஐயும் பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பக்கத்து ஊருக்காரங்க உங்க பிரச்சனையா, எதிர்காரங்க உங்க பிரச்சனையா, கம்பெனியில் பிரச்சனையா, முதலாளி பிரச்சனையா, வேலைக்காரன் பிரச்சனையா, எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா ஈஸியாக உனக்கு தீர்த்து வைத்து விடுவார். எதுன்னு சொல்ல வந்தேன், இப்போ ஷேகுமார்கள் சொன்ன இல்மு இருக்குங்களே, அது மறுமைக்கு தேவையான இல்மு மட்டுமல்ல, துனியாவில் வாழ்வதற்கு எப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. வாழும் கலையை கற்றுக் கொடுத்தார்கள் ஷேகுமார். அந்த இல்மு ஞானங்களோடு வாழ்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஷேகு சொல்லி கொடுத்தாங்க போயிடுவாங்க அவங்க, இல்லைங்களா? ஆனால் ஷேகுக்கு பின்னாடி 100 வருஷம் நீ வாழ்ந்தாலும் சரி, 50 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, அந்த இல்மை நீ அனுபவிக்கும் போது அப்போதான் ஒரு ஷேக் மேலே முகப்பத்து வருமே. எனக்கு இப்போ எப்படி கவலையாக இருக்குது, என் சர்க்கார் ஃபைசனாக வாழ்ந்தபோது எனக்கு அருமை தெரியலையே. ஏன்னா அப்பா சின்ன பிள்ளை, அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரல.
ஆனால் எஜமா கற்றுக் கொடுத்த இல்ம கல்வியில் வச்சாச்சு, கற்றுக் கொடுத்தாங்க சர்க்கார் நாயகம். இன்னைக்கு அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுகிற பொழுது அந்த உணர்வு வருது பாருங்க. அல்லாஹ் அக்பர், என்ன மாதிரி எஜமா நம்ம கற்றுக் கொடுத்த இல்மு அப்படின்னு வரும்போது அந்த எஜமானுக்கு நான் வந்து செய்ய முடியலையே, அந்த எஜமானுக்கு நான் இப்போ போய் அவங்களுக்கு எதுவும் கதுமை செய்ய முடியலையே என்று இப்போதான் அவங்க உயர்வு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நமக்கு எஜமா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான், ஞானங்களை சொல்லி அள்ளி கொடுத்துட்டு போயிட்டான். அதை பயன்படுத்தி அதை கொண்டு உயர்வு பெறுவது நம்முடைய கடமை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடனே திக்ர் செய்வோம். அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்.